ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து ட்ரிப்ஸ் வந்து பிளான் பண்ணுறப்ப டிக்கெட் புக் பண்ணுறதுக்காக, அதாவது ஃப்ளைட்ஸ், ஹோட்டல், பஸ் இல்லாட்டி கேப்ஸ், ட்ரெயின் இதெல்லாமே புக் பண்ணுறதுக்காக வந்து EaseMyTrip ஆப் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஆப் வந்து உங்கள் மொபைலில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, ஆனால் உங்கள் மொபைலில் சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதாவது நீங்கள் EaseMyTrip ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுறீங்க, ஆப் வந்து ஓப்பனே ஆக மாட்டேங்குது. இல்லாட்டி EaseMyTrip ஆப்பை ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணி ஏதாவது புக்கிங்ஸ் வந்து நீங்கள் போடுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கப்போ வந்து ஆட்டோவாகவே வந்து இந்த EaseMyTrip ஆப் வந்து க்ளோஸ் ஆகுது. க்ளோஸ் ஆகிறப்ப ஆப் நாட் ரெஸ்பாண்டிங் இல்லாட்டி சம்திங் வென்ட் ராங் இந்த மாதிரியான எரர் மெசேஜஸ் வந்து டிஸ்ப்ளே ஆகுது. இல்லாட்டி இந்த EaseMyTrip ஆப்பை யூஸ் பண்ணுறப்போ ரொம்பவே ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது, உங்களால் சரியாக யூஸ் பண்ணவே முடியலை. இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் EaseMyTrip ஆப்பில் வந்து ஃபேஸ் பண்ணி இருப்பீங்களான்னு தான் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கிடச்சதுக்கு ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருப்பீங்களா தான் நான் விக்னேஷ் மார்க். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் மொபைலில் வந்து EaseMyTrip ஆப் வந்து சரியாக ஒர்க் ஆகலை. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் மொபைலில் நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளணும். ஓப்பன் பண்ணிட்டு அதில் சர்ச் பாரில் EaseMyTrip அப்படின்றத சர்ச் பண்ணிட்டு அந்த ஆப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிடணும். ஓப்பன் பண்ணோடனே இந்த ஆப்புக்கு ஏதாவது அப்டேட் வந்திருக்கான்னு பாருங்கள். அப்படி அப்டேட் எதுவும் வந்திருக்குமா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல அப்டேட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து காட்டும். அப்படி வந்திருக்குமா இருந்தால் அதை கொடுத்து நீங்கள் அப்டேட் பண்ணிடுங்க. நீங்கள் அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷன் தான் ரொம்ப காலம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்கனாலுமே இந்த ஆப்பில் உள்ள பக்ஸ் காரணமாக வந்து இந்த ஆப்பில் இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து வர்றது வந்து ஒரு சாதாரணமான விஷயமா இருக்கும். அதனால நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு அப்டேட் ஆகின அப்புறமா ஒரு இந்த ஆப்பை யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள், ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்றத. சால்வ் ஆகலைன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஆப்ஸ் இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையுமே ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகின பிறகு இதில் சர்ச் பாரில் நீங்கள் EaseMyTrip அப்படின்றத சர்ச் பண்ணி அந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணோடனே இந்த இடத்துல ஃபோர்ஸ்டாப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காட்டும், அதை கொடுத்து ஃபோர்ஸ்டாப் வந்து பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையுமே கொடுத்துட்டு இதில் கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷனும் இருக்கும், அதை கொடுத்து கிளியர் டேட்டா பண்ணி கொள்ளுங்கள். பண்ணிவிட்டு திரும்ப ஹோம் ஸ்க்ரீனுக்கு போயிட்டு நீங்கள் இந்த EaseMyTrip ஆப் ஓப்பன் பண்ணுவீங்களாச்சுன்னா ஃபஸ்ட் டைம் ஓப்பன் ஆகிற மாதிரி ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகின அப்புறமா இந்த ஆப்பை ஒருக்கு நீங்கள் யூஸ் பண்ணி செக் பண்ணி இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து சால்வ் ஆகிருச்சா இல்லையா அப்படின்றத பாருங்கள். மோஸ்ட்லி கிளியர் டேட்டா பண்ணுறதன் மூலமாகவே இந்த இஷ்யூஸ் சால்வ் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதோட உங்கள் மொபைலில் ஆப்டிமைசர் இல்லாட்டி க்ளீன் அப் இந்த மாதிரி ஏதாவது டூல்ஸ் இருக்குமா இருந்தால் ஜஸ்ட் அதையும் ஒரு ஓப்பன் பண்ணி ஆப்டிமைஸ் பண்ணி க்ளீன் அப் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு உங்கள் மொபைலையும் ஒரு ரீஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா கண்டினியூஸாக மொபைல் யூஸ் பண்ணுறனால நம்ம மொபைல் கொஞ்சம் ஸ்லோ ஆகும், ஸ்ட்ரக் ஆகும். அதனாலையுமே நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் அடிவாங்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால ஆப்டிமைஸும் ரீஸ்டார்ட்டும் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் உங்கள் மொபைலில் ட்ரை பண்ணுறதன் மூலமாக EaseMyTrip ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லை அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது போல நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. தேங்க்யூ.